ஐயோ ஐயோ, இரும்பு மாதிரி இருந்த என் பையனை இப்படி உடைச்சிட்டீங்களே. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? தங்கத்தை சுத்தியல் அடிக்கும் போது சத்தம் வராது, தெரியும்ல? அதுவே இரும்ப சுத்தியலால் அடிக்கும் போது பயங்கரமான சத்தம் வரும். ஒரு வாட்டி தங்கம் கேட்டுச்சா, என்னையும் சுத்தியலால தான் அடிக்கிறாங்க, நான் அமைதியா தானே இருக்கேன், நீ ஏன் இப்படி கத்துறேன்னு. அதுக்கு இரும்பு என்ன பதில் சொல்லிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன அடிக்கிறது என்னோட இனத்தை சேர்ந்தவங்க, அதனாலதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்லுச்சான். அப்படிதாம்மா நான் நம்பின என்னோட குடும்பமே என்ன முதுகல குத்திருச்சுமா. அம்மா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் உண்மையாதானமா இருக்கேன். ஆனா யாருமே என்கிட்ட உண்மையா இல்லையம்மா. ஐயோ, நான் தான் நம்ம குடும்பத்தை இரும்பு கோட்டையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாம் வெறும் மணல் கோட்டைதான்பான்னு இவங்க இவங்க எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. மச்சான், எங்க நாங்க சத்தியமா உங்களை ஏமாத்தணும்னு பண்ணலங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையே அமையலங்க, அமையல, அவ்வளவுதான். ஜானகி, எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கூட நான் உங்ககிட்ட கேட்டேன், அப்ப கூட நீ உண்மையா சொல்லவே இல்லைல்ல. பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆசையும் ஆர்வமும் தான் எங்களை உங்ககிட்ட உண்மையை சொல்ல விடாம தடுத்துருச்சு. உன்னையும் நான் என் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். உன்னாலையும் எப்படி என்கிட்ட இதெல்லாம் மறைக்க முடிஞ்சது? இத பாருங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த காரணமோ சமாதானமோ சொல்ல தேவையில்லை. அப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா. அப்பா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு அப்பா எங்க கிட்ட பேசுங்கப்பா. அப்பா, நீங்க நீங்க பேசாம இருக்காதீங்கப்பா. அப்பா, எங்க கிட்ட பேசுங்கப்பா.